அப்படி உணர்ந்து கொள்றதுக்கு அதை விளங்கிக் கொள்றதுக்கு முதல் நான் ஏகம் என்ற நிலையில இருந்துதான் எடுக்கலாம். கட்டுண்ட நிலையில இருந்து கட்டுண்ட ஒருத்தனா இருந்து எடுக்கிற விஷயம் கட்டுண்ட புலனுக்கு அமைவா எடுக்கிறது மட்டும்தான். அப்ப கட்டுண்ட புலனுக்கு அமைவா நான் இருந்து எடுக்கிறது சிருட்டி என்கிற ஒரு இடிப்புக்குள்ள இருந்து என்ன மறந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப சிருட்டி என்கிற இடிப்புல இருந்து நான் சிருட்டி கர்த்தா என்கிற நினைவோட இருந்து எடுக்கிறது அல்ல. அப்ப மறந்து போய்த்தான் நாம என்ன செய்யறோம், நான் சாப்பிடுறேன் என்கிற விஷயத்தை எடுக்க. நீங்க உண்மையிலேயே சாப்பிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்க சொல்லுங்க. நீங்க இப்ப இன்றைக்கு பகல் சாப்பிட்டீங்களா? அந்த உண்மைக்கு நீங்க பகல் இன்றைக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்க. பகல் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? மீன் சோறு. நல்லா இருந்துச்சா? டேஸ்டா இருந்துச்சா? எப்படி நல்லா இருந்துச்சா? இல்ல டேஸ்ட் கொஞ்சம் குறைவா இருந்துச்சா? ருசியா இருந்துச்சா? கொஞ்சம் ஒரு சுவையா இருந்துச்சு. ஒரு சுவையா இருந்துச்சுவா? இப்ப நீங்க சாப்பிட்டையா பகல் சுவையை எடுத்தீங்களா? எனக்கு ஒரே பதில், நீங்க சாப்பிட்டீங்களா டேஸ்ட் எடுத்தீங்களா? யார் அறிஞ்சார்? அந்த சுவையா அறிஞ்சு. அதான் யார் அதை அறிஞ்சா? அந்த டேஸ்ட் அறிஞ்சது யாருன்னு கேட்க. நான் என்று அந்த நாக்கை சொல்றீங்களா? நாக்க கொண்டு ஒருத்தன் அறிஞ்சா? நாக்க கொண்டு அந்த உணர்வு அறிஞ்சது. அந்த டேஸ்ட் உணர்ந்தீங்க. அப்ப நாக்கு மீனிக்கு உணர்ந்தவனி மிதிக்கானா இல்லையா? இப்ப மவுத்தான உடனே, ஒரு ஆள் மரணிச்ச உடனே அவர்கிட்ட நாக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இப்ப இந்த மீன் கறியை சாப்பாடை கொண்டு போய் நாக்குல வச்சு அவரு டேஸ்ட் உணர்வாரா? இல்ல. அப்ப இங்க இப்ப உணர்ந்தவரு அதைத்தான் நீங்க உணராம அதை பிடிக்காம இவ்வளவு நேரமும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மரணிச்ச மையத்துக்கிட்ட கொண்டு போய் நாக்கு இருக்கா, நாக்கு உணரணுமா இல்லையா? இப்ப எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் நாம சாப்பிடுற சாப்பாடையில நாக்கு டேஸ்ட் பாக்குறதுதானே நம்பிட்டு இருக்கோம். அப்ப நாக்கு என்கிற ஒரு திரையில இருந்துகிட்டு ரஸ்னி என்று சொல்லி ஒரு ஆழ்வா டேஸ்ட உணர்றாரு. அப்ப உணர்வு இல்லை என்றா அந்த நாக்கு எந்த டேஸ்டையாவது உணருமா? இல்ல. அந்த உணர இயலாத நிலையில ஆயிட்டா அந்த பொருளை, அந்த உணர முடியாம கிடக்கிற அந்த பொருளை வீட்டை வச்சிருப்போமா நாருமா? அதை கொண்டு போய் போடத்தான். அப்ப இதுவரைக்கும் அதை கொண்டு போய் வெளியே போடாம வீட்டை வச்சிருக்காளே ஏன்? 60-70 வருஷமா இந்த வீட்டை வச்சிருக்காளா இல்லையா? தூக்கி கொண்டு போய் போடாம ஏனது? உணர்றவன் இருக்கான். எதை உணர்றவன்? இந்த டேஸ்ட் சுவையை அனைத்தையும். அந்த நிலைக்கு வந்து நீங்க உணர்ந்தீங்களா இன்னைக்கு ரப் இருக்கிற நிலையை உணர்ந்திருப்பீங்க. நீங்க சாப்பிடுற கதை வைக்கிறது ரப் இல்லை. அது பகுத்த நிரப்புறாக்கள் கேட்கிற சோற்று சுமையாய் வாழ்ந்து விட்டு சொர்க்கம் போக நினைத்தாலும் சேரும் இடம் ஏறினர். நீங்க பகல் டேஸ்ட பாத்தீங்களா எத்தனை வாய் சாப்பிட்டு இருப்பீங்க? ஒரு வாய் தான் சாப்பிடுங்க. ஒரு 10 வாயை சாப்பிடுங்களா உங்க வயசுக்கு காணது. இல்ல பகுத்த நிரப்புற எத்தனை பிள்ளை சாப்பிட்டுருப்பீங்க? அப்படி என்றா ரஸ்மி பகல் சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கிற டேஸ்டே எல்லாம் சரியா அந்த உணர வேண்டியவன் உணர்ந்துட்டான் இல்லையா? உணர்ந்து முடிய கழிவு வருமா இல்லையா? கழிவெல்லாம் போய் எங்க இருக்கு? இப்ப அடியில போய் தங்கி தீக்கும் வகுத்துக்குள்ள இருக்கு. அந்த கிச்சன்ல வளமையா பாருங்க எல்லார வீட்டுலயும் ஒரு பக்கெட் ஒன்று வைப்பா தெரியுமா? பொலித்தீன் பேக்கெல்லாம் போட்டு எல்லார கிச்சன்லயும் அதிகமா இருக்கும். ஒரு பக்கெட்டும் போட்டு அதுக்குள்ள ஒரு பொலித்தீனும் போட்டு வைப்பாங்க. என்னத்துக்கு வைக்கிறது? கழிவு போறது. அந்த டேஸ்ட உணர்ந்தவன் கழிவு போடுறதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா? வைத்த இப்ப நீங்க உங்களை வயிற்றுக்குள்ள கழிவை சேர்க்கிறையா இல்ல டேஸ்ட சேர்க்கிறையா? டேஸ்ட சேர்க்கிறவர் என்ன செய்வார்? கழிவை சேர்க்க முயற்சி எடுப்ப சேர சேர பக்கெட்டு பெருசா தெரியுமா இல்லையா? நிறைய பக்கெட்டுகளை பாருங்க நல்லா ஊதி போய் கிடக்கும், தூக்கி இடிச்சு. அப்ப அவகிட்ட பக்கெட் எல்லாம் ஏன் அது அப்படி இருக்கி? அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க. கழிவு சேர்க்கிற வீதம் கூடிட்டாங்க. இப்ப சாப்பிடுற கதை அழைக்கிற யாரு? கழிவு சேர்க்கிறார். உணர்ற கதை அழைக்கிறார் யாரு? டேஸ்ட பாக்குறாரு. அப்ப இப்ப ரெண்டு நிலையும் ஏக காலத்துல இன்னும் இடிக்கிறதால உங்களை கொண்டு போய் நல்லா பாதுகாக்கட்டும் தூக்கி கொண்டு போய் மடுவுல போடாம வச்சிருக்க. இல்ல அந்த உணர்றவரு இல்லைன்னு இந்த கணம் முடிவாயிட்டா முதல் மூக்கத்தொட்டு பாப்பா இருக்காளான். சரியா? மர இன்னும் 2-3 விஷயம் நடக்கும். முடிய அங்க வீட்டுக்காராக்கள் விடாட்டியும் வெளியே நிக்கிறாக்கள் தூக்குங்க சத்தம் போட்டும் அது இங்க முடிய அங்க தோண்டுபட்டுரும் மடு. கொஞ்சம் முடிய முதல் மடு தோன்றவனுக்கு தான் கோட் பண்றேன்.
அதோடு பட்டு மரத்துக்கு கொண்டு போய் அதுக்குள்ள வச்சது அவ்வளவும் நீங்க உணர்ந்து ஆம். கழிவை வச்சியா இல்ல, கழிவை ஒவ்வொரு நாளும் அனுப்பிட்டு இருக்க. ம். அப்ப நீங்க ஏன் உங்களை இப்படி உணர்ந்தீங்க உங்களுக்கு அறிய வேண்டிய விஷயம் இருக்கு. ம். அதே நேரத்துல அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற அதே இடிப்புலையே கழிவு எப்படி சேர்ந்து எப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கழிவு போகுது என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்க இல்லையா? ஆம். அப்ப இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசினது இவ்வளவு விஷயத்தையும் விளங்கி பேசினீங்களா விளங்காம பேசினீங்களா? இந்த விஷயத்தை இப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து விளங்கணும் ஒரு அமைப்பு கொண்டு வந்தது ஒழிய நான் இந்த இதுக்காக அந்த கொலை இப்ப செய்யணுங்கிறதுக்கு பேசல. அதாவது விளங்காம கிடைக்கணும், விளங்கினத்தை தான் இல்ல, நீங்க விளங்கின பேச்சு விடுவாங்க என்ற விஷயத்தை நீங்க விளங்கின விஷயத்தை இன்னைக்கு மறுக்க ஹலோ இல்ல பிள்ளை என்று செல்ல இல்லை. விளங்குற ரஷ்மி, இப்ப நீங்க இன்னைக்கு விளங்கின விஷயத்தை இன்னைக்கு யாரும் பிள்ளை என்று சொல்ல மாட்டா, மறுக்க மாட்டா. ஏன் தெரியுமா? அது ஒரு அறிவு பக்குவத்துக்கு அப்படித்தான் விளங்கும். விளங்கினது பிள்ளை அல்ல, விளங்குறது விளங்குறான். இன்னும் கொஞ்சம் தாண்ட பிள்ளை, சரியா? அவனை அன்றி நீ இல்லைங்க ஹொசர் இடிக்கும் நானை உணர்ந்து கொண்டால் அவனை அன்றி இல்லை இல்லையா? நீ இல்லை, இல்லை நீ இல்லை, நோய் அடைந்தது. அவனை அன்றி நீ இல்லையா? அதாவது இடிக்கும் நானை உணர்ந்து கொண்டால் சிறுக்கு என்கிற நோய் அணியும், அவனை அன்றி நீ இல்லை. ம். அப்ப ரஷ்மி என்ன இருக்கிற இடிப்புல அந்த நான் உணரப்பட்டுட்டா என்றா இப்ப அந்த உணரப்பட்ட அவன் இருக்கிறதாகவும் ரஷ்மி என்று இருந்தவர் இல்ல என்கிற நிலையும் இன்னைக்கு உருவாகிறேன். அவரு தன்னை உணரணும், முதல் தன்னை உணரணும் என்கிற நிலவரக்குள்ள அவர் அந்த உணர்றதுக்கு ஆரம்பம் 2 அடி அகலத்தில 5 அடி உயரத்தில இன்னும் தெரிகிறதானே உணர ஆரம்பிப்பாரு. ஏன்னா அவருக்கு நான் என்று சொல்லி தன்னை என்று சொல்லி அதுதானே தெரியும். அதை தாண்டி எனக்கு தெரியுமா? ம். இல்ல. அவர் ஆரம்பத்தில தன்னை என்று சொல்லி ரஷ்மி என்று 2 அடி அகலத்தில 5 அடி உயரத்தில இருக்கிற அவரை உணர ஆரம்பிச்சாரண்டா. அந்த ஆரம்பிச்ச அந்த உணர்வு நீ 2 அடி அகலம் 5 அடி உயரத்துல இல்ல, இன்னும் வியாபகமா இருக்கா என்று உணர்த்தி கொண்டு போய் விடும். ம். உணர ஆரம்பிச்ச கட்டுண்ட நிலைய, அந்த கட்டுண்ட நிலை இப்ப எந்த நிலையை கொண்டு போய் உணர்த்தி கொண்டு போய் விட்டுருக்கி? ஏகமாயிருக்கிற நிலை இல்லையா? ம். அப்ப கட்டுண்ட நிலையில வந்து நின்று நான் என்று இங்க உணர்ந்துகிட்டு நிக்கிறவன் யாரு? இப்ப நான் சாப்பிட்டு நிக்கிறவன கிடைக்கல, அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு ஆம். நீங்க சாப்பிட்டு இருக்கிற நிலையில உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலைமையை காட்டுறனா இல்லையா? ஆம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா வாங்கி சாப்பாடை வைக்கிறது, நான் இந்த சாப்பாடை இந்த டேஸ்ட் என்று ஒருத்தன் உணர்ந்துகிட்டு இருக்கானுங்கிற அறிவு இல்லாம சாப்பிடுறேன். சாப்பிட்டு ஒருத்தன் வைப்பறேன். அவருக்கு பசிக்குதுண்டா இன்னும் தெரியா, தாகம் பண்ணா இன்னும் தெரியா, அவரு யாரென்றே விளங்கல. இன்னைக்கு அவர் மறுச்சி புலனில் மருண்ட மனிதன் எங்க வாழ்றான்னு கேட்காரு. மறுச்சியில வாழ்றாரு, அறியாத நிலை, இருளில் மூழ்கி வாழ்றாரு. அவர் தன்னாரியல, தன்னை அறிகிற இடத்துக்கு வரல. இப்ப நாயன அறிய முற்படுறவரு நாயன அறிஞ்சுக்கணும், நான் என்ற நிலை விளங்கணும், நான் என்ற நிலை விளங்கினாத்தான் நான் உறுதியாவன நம்பலாம் என்று முயற்சி எடுக்கிறவரே நம்ம நாயன அறிவோம் என்று சொல்லி சிந்தனையில மூழ்கிறையா, தன்னாரிவோம் என்று சொல்லி தன்னாரிகிற சிந்தனையில மூழ்கிறையா? தன்னாரியது அந்த ஒரு வழி நான் இருக்கு. நாயன அறிகிறோம். உலகத்தில இருக்கிற எத்தனை கோடி பேர் வேணும் என்றாலும் கடவுள் அறியணுமா, அல்லாஹ் அறியணுமா, கோட அறியணுமா, தெய்வம் அறியணுமா, இன்னும் ஒரு கோடி பாஷையில கோடி பெயர்ல அவனை சுட்டினாலும் அந்த பெயரால சுட்டப்படுற அவனை அறிகிறதுக்கு, அவனை அறிகிற இடத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உலக மக்கள் யாவருக்கும் உள்ள வழி ஒன்றே ஒன்றுதான். அது என்ன வழி? இருக்கிற நான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன என்ன தன்னாரியம். என்ன சொல்றாங்க? தன்னை அறியாத தருதலே. என்ன சொல்றாங்க? தன்னை அறியாதவனே தருதலையும் தருதலை என்றா போய் அந்த அகராதியில கொடுத்து பாருங்க என்ன வருகுது. தன்னை அறியாத தருதலை தன்னுடைய நாயனை அறிவானா? அப்ப தன்னை அறிய முற்படாம, தன்னை அறிகிற நிலைக்கு வராம, தன்னை உணர்த்துற அந்த அறிவை பிடிக்காம நாயனை அறிஞ்சிட்டேன், நாயன் இப்படித்தான் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இருக்கே, அது எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மதரசாவுல போய் ஓதி டிப்ளோமா முடிச்சிருந்தாலும் அதான் அவன் கற்பனையில சொல்றான். கேள்விப்பட்ட படிச்ச விஷயத்தை தான் சொல்றானே அல்லாமல் இன்னும் தன்னை அறிகிற இடத்துக்கு அவர் வரையும் இல்லை. அந்த தன்னை அறிகிற நிலையை எடுத்து நாயனை அறிஞ்சிருக்கிற அந்த நிலையை தன்னிலையில உணரையும் இல்லை. அப்ப இன்னைக்கு கட்டுண்ட நிலையில இருந்து உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கு. அதே நேரத்துல கட்டுண்ட நிலையில நான் உணர்றேன், நான் உணர வந்தவன், அதனால என்ன உணர்றதை கொண்டு நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற நிலையை மறந்து ஏன் வந்தேன், ஏன் பிறந்தேன், எதுக்காக வாழ்றேன், என்ன இது என்று சிந்திக்காத, சிந்தனை தூண்டப்படாத, இந்த சிந்தனைக்கு வராம, இந்த சிந்தனை என்கிற இந்த கதவு திறக்கப்படாம
கல்வ பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு வாழ்ற மிக கொடிய மிருகங்களும் மனித உருவுல இருக்கு. நான் சொல்றேன் வேதம் சொல்லுதா? அப்ப சிந்திக்க தெரியாத மனிதன் மிக கொடிய மிருகம். சிந்திக்க வேண்டாமா? உங்களோட கல்வில நீங்க பூட்டா போட்டிருக்கிறீங்க என்றெல்லாம் யாருக்கிட்ட கேட்குது? சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள சிந்திக்கக்கூடிய நிலையில வந்திருக்கிற மனுஷனுக்கிட்ட கேட்குது. மிருகங்களை பார்த்து, மரங்களை பார்த்து, பறவைகளை பார்த்து, வேற ஏதாவது ஒன்றை பார்த்து அந்த வேதம் கேட்குது இல்ல. அப்படின்னா ஈனைக்கு தன்னை சிந்திக்கிற இடத்துக்கு நீங்க வந்தாதான் நீங்க இருக்கிற நிலையில உணரப்படுற உங்களை நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலை புரிபடுமா? புரிபடாதா? அத பௌதிகமா சாப்பிடுறதாகவும் மத்த விஷயங்களையுமா நாம எடுக்கிற உதாரணத்துக்கு அதுக்கு காரணம் என்னன்னா செட்டியா போய் நான்ங்கிற உணர்வு கூட பிடிக்கல. நான் பழமையா உறவாட்டத்துல சொல்றேன், இயல்பாக உங்களோட உயர்நிலை வரணுமா, உயர்நிலைக்கு உங்களோட அறிவு போகணுமா, உயர்நிலையை நோக்கி நீங்க பயணிக்கணுமா, இந்த நானை விட்டுறாதுக்கு சொல்றேன் இல்லையா? நானை விடாத வரைக்கும் நீங்க அவனை விட மாட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் தானே லேசா சொல்லிட்டீங்க. அப்ப இந்த அண்ணே என்கிற சொல் இறக்கப்படாம உள்ளத்தில உணரப்படாம யாருமே நெல்லடியார்களாக மாற மாட்டார், மாறுற இடத்துக்கு வர மாட்டார். அப்ப அந்த வழி மட்டும்தான் இருக்கு. தன்னை அறிய முற்பட்ட பொழுது தன்னுடைய நாயனை அறிகிற நிலை. அப்ப இப்ப அந்த நான் என்று சொல்லி எது சொல்லிக்கிட்டு இருக்கி? நப்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த நப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஏன் நப்ஸ் இப்படி நான் என்று சொல்லி ஒரு உணர்வை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு? ஏனென்றா இந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் பிடிக்கலாம். பிடிக்கிற மட்டும் இல்ல, நிலையா இருந்து உணரலாம். ஏனென்றா இங்க நாம முறையா வந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செகனும் அழியாம நிலையா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ற இடம் இன்னைக்கு தான் இருக்கு. நாம உறங்கினதுக்கு போற கனவுலையும் இல்ல, இதுல இருந்து விடுபட்டு நாம மறுமைக்கு போனா அங்கேயும் இல்ல. அங்க போனாலும் இந்த நித்திரை இருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்டு போட்டு மறுமையில என்ன ஒரு பகலும் கொஞ்சம் நேரம் அனுப்ப நாங்க எடுத்துக்கிட்டு வாரு கேள்வி இங்க வரணும் என்று கேட்கிற அல்லா கிட்ட. அல்லா என்ன சொல்றான்? இதுக்குத்தான் நாங்க அங்க தூது வேதம் ரசூல்மாரையில அனுப்பினோம். ரஹ்மான் இந்த நாளைத்தான் உங்களுக்கு வாக்குறுதி செய்த. ஏன்னா இன்னைக்கு ரஹ்மான் என்று சொல்றாங்க என்கிற விஷயத்தை எடுத்த ஒரு பக்கம் போகும். ஏன்னா அல்லா என்று சொல்லாம இன்னைக்கு ரஹ்மான் வாக்குறுதி செய்ய அல்லா வாக்குறுதி செய்த நாள் இல்லாம ரஹ்மான் ஏன் வாக்குறுதி செய்தார் அந்த நாள் என்கிற விஷயத்தை எடுத்தா நாளைக்கு எடுப்போம். அந்த கேள்வி ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்ப ரஹ்மான் வாக்குறுதி செய்த நாள் இதுதான் உங்களுக்கு அனுப்பினோம். நீங்க என்ன செய்யலாங்க? உங்களோட மன உச்சைக்கு உங்களோட விருப்பத்துக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க. சாப்பிட்டு இருக்காம சாப்பிடுற நேரத்துல நீங்க உணர்ந்துகிட்டு இருந்திருந்தா அப்போ நீங்க உணர்றதுக்கு சாப்பிடுறதுக்கு இடையில வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்டா. இன்னைக்கு சாப்பிடுவீங்கவா? சாப்பிடுங்க. சாப்பிடக்குள்ள நாக்குல வச்சு டேஸ்டோடைய கொஞ்சம் நேரம் அப்படியோ நில்லுங்க, கலைக்காம. அங்க மைண்ட் போகாம இந்த சிந்தனை போகாம அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குமே அதோடைய கொஞ்சம் நாளைக்கு பயிற்சி எடுத்து பாத்தீங்களா, ஒரு வாய் நாக்குல வச்சாலே உங்களுக்கு அதுல இருந்து பேரின்பம் வரும். ஜன்னத்தில் இருப்பீங்க. ஜன்னத்தில் இருக்கிறார்களும் உங்களை மாதிரி தான் சாப்பிடுறாங்க. என்ன ஜன்னத்திலையும் சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடு தன்னை உணர்ற விஷயத்தில சம்பந்தப்படும், பகுத்த நிரப்புற விஷயத்தில சம்பந்தப்படாது. அதுக்காகத்தான் சோற்று சுமையாய் வாழ்ந்து விட்டு சொர்க்கம் போக நினைத்தாலும் சேரும் இடம் ஏறி நரகண்டார். அப்ப நாம சோற்று சுமை எங்க வரும்? நாக்குல வருமா, வயிற்றுக்கு வருமா? அப்ப வயிற்று நிரப்புற வேலை பார்க்காம சரியா டேஸ்ட உணர்ற இடத்துக்கு வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க ஒண்ணு பண்ணி போதும் வேறு நிரம்பி தெரியுமா? கப்தம் பெருசாரிக்கு நீங்க பெருசா இதுல வாரீங்க சிலவனா என்ற மெயின் விஷயமே நான் டீ தான் சாப்பிடுறேன். இந்தியாவில டீ சாப்பிடுறேன்னு தான் சொல்லுவாங்க. டீ குடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏகத்தில் மூழ்கி விட்டால் அப்ப அதுல மூழ்கினா அந்த திக்கர்ல மூழ்கி நினைவுக்குள்ள போனா அந்த அந்த பாட்டாடி எனக்கு தெரியாது. அந்த குர்ஆன் சம்பந்தமா தான் திக்ரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். ஆழ்ந்த அந்த கடல்ல மூழ்கினா கரை இல்லாம இருக்கும் தானே? கரை இல்ல கரை எப்படி? அப்ப தெரிவது தெய்வீகம். தெய்வீகம் அதாவது திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். திரை உள்ள மௌட்டீகம் திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் மறுச்சி உள்ள உள்ளத்திலே உதிப்பதெல்லாம் மௌட்டீகம். மறுச்சி உள்ள உள்ளத்திலே உதிப்பதெல்லாம் மௌட்டீகம். அப்ப நீ இப்ப சாப்பிடுற விஷயம் மறுச்சியில வருமா, திரை நீங்கி இடத்துல வருமா? அது மறுச்சியில வரும். அது அந்த இடத்துல தொடர்ச்சியை இப்ப கேட்கிறேன். அது சும்மா ஒரு பேச்சு. உதாரணத்துக்கு சாப்பிடுற விஷயம் என்கிற அந்த மறுச்சியை நீக்கின உடனே சோறு எண்ணியா தெரியும், மண்ணா தெரியும். சரியா? அப்ப நாம இப்ப என்னத்தை சாப்பிடுறோம்?
மண்ணத்தானே சாப்பிடுறோம். அப்ப அத மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாயும் காக்கு. அது ஏன் மண்ணை சாப்பிடுறோம்? மண்ணுல இருந்து வந்தீங்க. எல்லாம் மண் எல்லாம் மண் தானே. மண்ணுல இருந்தா வெளியாகி. அப்ப நாம சோத்தை சாப்பிடுறோமா மண்ணை சாப்பிடுறோமா? மண்ணு. மண்ணை சாப்பிடுறோம். ஆனா மண்ணு தெரியாம மறைச்சு சோறு என்ன செய்யறோம்? அப்ப யதார்த்தத்துல மண் சோறுங்கிறது மண்ணா இருக்கு. அதை சொல்றாங்க மண் சோறு உணவாமோ, மண் சோறு உணவாமோ எங்க? அப்ப மண் சோறு உணவண்டா அந்த உணவை சாப்பிடுறதால இங்க என்ன உணரப்பட்டு இருக்கி? நான் என்று சொல்லி அவன் ஒரு உடலை உணர்ந்திருக்கானா இல்லையா? அப்படி உணர்ந்து இருக்கிற அது மண். அவன் மண்ணா இல்ல. அப்ப அவன் யாரு? ஏகம். அவன் அந்த மண்ணில இருக்கிற உயிர். உயிர் ஏகம். நீங்க அந்த ஏகத்தை உணர்ந்தா மட்டும்தான் அந்த உயிரை பிடிக்கலாம். இறைவன் தந்த திருவசனம் ஏகத்தை உணர்த்தும் உயிர் வசனம். அப்ப நீங்க உணர்றதெல்லாம் என்ன? என்னத்தை உணர்றீங்க நீங்க? உயிரை நானுங்கிற உயிரை உணர்ந்து ஏகத்தை பிடிக்கணும். நானுங்கிற உயிரை உணர்ந்தீங்களா மறைந்த ஏகத்தை பிடிக்கிற ஏகத்தில இருக்கிறவர் உயிரைத்தான் உணர்வார். அவர் உடலை உணர்வாரா? உடல் இருக்கா? அது மாய்கியா இன்னைக்கு நீங்க இதுக்கு மேல பிடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஆழமா இருக்கி. அதனால இன்னைக்கு ரஸ்மி முதலாவது விஷயம் உணர்வு பிடிங்க. உணர்ந்து இருக்கிறவன் உங்களுக்கு உங்களை ஹக்காய் ஹக்கு நீதான் என்று உணர்த்துவான். இந்த உணர்த்துற நிலை வராம இன்ன நான் சொல்ற நிலை நீங்க பிடிக்க மாட்டீங்க. அந்த நிலை வந்து சரிபடாது. இந்த நிலை வந்துட்டீங்களா ஹக்கு வாய்ப்ப நீங்க இந்த ஹக்கு என்று சொல்ற இந்த ஹக்கு அழிகிற பொருளா இல்ல. அப்ப நிலையான இருப்பை நோக்கி அது உணர்ற இடத்துக்கு வரும். அப்ப இதை பிடிக்கிறதுக்கு இந்த நிலையில சரிபடுறதுக்கும் இந்த இடத்தை நாம் போறதுக்கும் நமக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அண்ணா இருக்கேன் நான். அப்ப இந்நேரமும் நீங்க அந்த நானை நினைவுபடுத்தி அந்த நான் என்று நினைவுபடுத்துற அது ஏகமா இருக்கண்டு ஏகத்தில தரிக்கிறது தான் இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற பயிற்சி. நீங்க அந்த பயிற்சி செய்யறதாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் சிந்தனை வருகிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஆரம்ப விஷயம், பிழை அல்ல. ஆனா உங்களை வச்சுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை நம்ம விளங்கப்படுத்துறோம். நீங்க அப்ப இன்னைக்கு பிடிக்க வேண்டிய விஷயம் கூட இருக்கும் வரைக்கும் உணர்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அவனுக்கு நுட்பத்திலையும் நுட்பமாக இருக்கிற ஏகத்தை தன்னிலையில அவன் உணர்ந்து கொண்டு இருப்பான் என்கிற நிலைதான் உங்களுக்கு பௌதீகமா உடலா தெரியும். நீங்க அதை உடல் என்று நம்பிட்டு இருக்கிறீங்க. உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே என்று சொன்ன உங்களுக்கு இப்ப இந்த நிலைக்கு வந்தா கனவு இருக்கி கட்டுண்ட நிலை இருக்கா? இல்ல காண்போன் அவன் தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலை வெளிப்படுமா? காண்போன் தன்னை உணர்ற நிலை வெளிப்படும். அந்த நிலை வெளிப்படக்குள்ள நீங்க இப்ப பாக்குறதுக்கு எங்களுக்கு சிறுட்டியா தெரிவிங்க. ஆனா உங்களோட அந்தரங்கம் ஏக வியாபோகங்கிற நிலையில இருந்து உங்களை நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையாக இருக்கு. அப்ப நீங்க எங்க நிப்பீங்க? இப்ப நுட்பத்தில நிப்பீங்க. ஆனா அந்த நுட்பத்தில உங்களை உணர்வு இந்த உங்களை உணர்வீங்கிறதுக்கு ஒரு வருஷம் போகும் விளங்கப்படுத்துறது. சரியா பிடிக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல நாம இப்ப எடுத்துக்கிட்டு போற முறைதான் சரி. இப்ப எந்நேரமும் நான் என்று சொல்லி ஒருவன் இருக்கானா? பிரான நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம் என்று சொல்றானா? அவனை உணருங்க. அவன் உணர்ந்துகிட்டு இருக்கிற பொருளாக இன்னா இருக்கிற பொருள் உணர்த்தப்படும். அப்படி உணர்த்தப்படக்குள்ள ஈனைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் அவனுடைய ஊனும் அவனுடைய உறக்கமும் அவனுடைய மௌத்தும் அவனுடைய ஹயாத்தும் ரப்புக்குரியது. இதைத்தான் சரியா இடைவிடாது நபிலான வணக்கத்தை கொண்டு இடைவிடாது காலை மாலை பிரார்த்தித்துக் கொண்டிருப்போரை அவன் உவந்து கொண்ட பொழுது பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, பேசும் நாவாக, நடக்கும் கால்களாக நான் ஆகி விடுவேன். அப்படி என்ன இப்ப ரஸ்மி என்று இன்னைக்கு ஆகி இருக்கிறது என்ன? நான் இனி ஆகணுமா? அதை உணருங்களேன். நீங்க ஆகி இருக்கிற உங்களை உணருங்களேன். நான் என்ன உணர்வீங்க? அங்க நான் என்ன யாரு வருவா? நீங்க வருவீங்க. அதை ஒஸ்தார் எப்படி சொல்றா தெரியுமா? அரசனும் நீயே அடிமையும் நீயே அமைந்திடில் அங்கே அமைதி உண்டா. இனித்தான் நீங்க அமைதியா இருப்பீங்க. இப்ப கொஞ்சம் அமைதி இல்லாம இருக்கிறீங்க. அமைதியா இருக்கிறேன்டா சரியா? இங்க உணரப்பட்டின்னா இருக்கானே அவன் யார் என்று சொல்லி நீங்க சிந்தனையில மூழ்கி அந்த நான் என்கிற உணர்வை எடுத்தீங்க. நீங்க எடுத்தது அவனைத்தான் எடுத்திருக்கிறீங்க. அவன் உங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா திறந்து உங்களோட கல்ப கண்ணை அப்படியே விழிக்க வச்சு உங்களோட அறிவை விழிச்சு
நீதான் பாப்பா என்று சொல்லி உன்னை கொஞ்சம் நோக்காயா, உண்மை சொல்றேன் கேட்பாயா, உண்மை கழிவா உன்னை ஹக்கான் செய்யும். இப்ப நீங்க எங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? சொர்க்கத்துல. அப்ப உங்களுக்கு 33 வயசு வாலிபனா இருந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த சாப்பாடு இருக்கே அது உணரப்படுற நிலையாக மாறும். நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. உஸ்தாத் நீங்க சொன்னது வந்து நேரத்துல ஹதீஸா இல்லாட்டி குர்ஆன் வசனமா? எது நடக்கும் கால்களாகவும் பிடிக்கும் கரங்களாகவும் பார்க்கும் கண்களாகவும் நான் மாறிவிடுவேன் ஹதீஸா? ஹதீஸ் ஈமான் இம்மை நீ அறிவாயா புத்தகத்திலோ அந்த ஹதீஸை போட்டிருக்கேன் நிறைய இடங்கள்ல. நீங்க அதை கேட்டா எடுத்து தருவார். நான் பாத்திருக்கேன். கூட்டேரி புக்கு. நாளைக்கு அதை ஓடுமெண்டா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கண்ணாக எப்படி ஆகிற, நான் எப்படி என்னண்டா வேதம் சொல்லுதோ, நீங்கள் அவரிடம் சத்தியம் செய்த பொழுதோ அந்த சத்தியம் யாரிடத்துல யார் கையில செய்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கையில் சத்தியம் செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. முகமது நபிகிட்ட வந்து சத்தியம் செஞ்ச உடனே முகமது இன்னைக்கு சொல்றாரு, நீங்க சும்மா சொல்ற இந்த கையில சத்தியம் செய்யல, நீங்க அல்லாஹ்வுடைய கையில சத்தியம் செஞ்சிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு என்னத்தை காட்டியிருக்காரு? இன்னைக்கு அந்த உவந்து கொள்ற நிலை வந்து உவந்து கொண்டு அந்த உச்சிக்கு போய் அந்த உறவோட இருக்கிறதால நான் பிடிக்குங்கரமாக ஆகியிருக்க இல்லையா? உணர்ந்துட்ட மறுகா அவர் ஒரு இடத்தை இருக்கக்குள்ள காவிர்கள் வந்து சூழ்ந்த உடனே அதிலிருந்து தப்புறத்துக்காக டக்குன்னு வெளியே வந்து மண்ணை வீசி போட்டு என்ன செய்யறாரு? போறாரு. போன உடனேயும் இப்ப அவருக்கு நான் நினைக்கிறோமல்ல மனசுல நாம மண் எறிஞ்சிட்டோமோ தப்பு செஞ்சிட்டோமோ என்று கொஞ்சம் மனவத்தை பற்றி போல உடனே அல்லாஹ் ஜிப்ரீல இறக்கி மண்ணை நீ எறியல, மண்ணை நீ எறிந்த போதும், இப்படித்தான் சொல்றான். மண்ணை நீ எறிந்த போதும். அப்ப யார் எறிஞ்சிருக்கா? அவர்தான் எறிஞ்சிருக்காரு. அதையா அவன் நீ எறிந்த போதும் அல்லாஹ் எறிந்தான் என்று அவர் என்ன செய்யறான்? அவரை தப்பிக்க அவருக்கு அந்த அமைதியை அவர் அந்த நிலையிலிருந்து உணர்ற அங்க அமைதி ஏற்படுத்த அங்கே வானத்தில் இருந்தெல்லாம் வரல ரஸ்மி எல்லாம் சரியா வரும் காலப்போக்குல சரியான இடத்தை வந்து சரியான விஷயத்தை குறித்து சரியா போயிட்டு இருக்கிறீங்க. ஞான விட்டுறாங்க. இல்லாட்டி இப்படி செல்லவா, இப்படி சென்ன விளங்காத எல்லாரும் சொல்ற மாதிரி செல்லவா அல்லாஹ் விட்டுறாங்க. அப்ப சரியா? இப்ப சரி இத கொஞ்சம் உங்களுக்கு பொருளை ஞான விட்டுறாதுங்க சின்ன பிள்ளையப்ப இல்ல அல்லாண்டு சென்ன உடனே சரி அல்லாஹ் கட் பண்ணிக்கு சரியா வந்து செட் ஆகுது. இல்ல ஞான விட்டுறாங்க என்ன நானா என்னதான் படு பொய்ய சொல்றாங்க அங்கால போய் நின்று நாம சொன்னது நாம படு பொய் இல்லை, வேதத்தை உணர்த்தி இருக்கிறோம். நாம் உமக்கு முன்னர் உள்ள நபிமாருக்கும் நல்லடியார்களுக்கும் உமக்கும் லாயிலாக இல்லா அன என்கிறத உள்ளத்தில் உணர்த்தாமல் இல்லை, நினைவுபடுத்தாமல் இல்லை. அடுத்து வேத வசனத்தை பாருங்க. நாம இந்த பொய் சொல்ல வரது நமக்கு அவசியமும் இல்லை. அப்ப நீங்க உங்களோட உள்ளத்தில அவன் உணர்த்திட்டானா இனித்தான் உணர்த்தணுமா? உணர்த்தியாச்சு. நீங்க தான் உணராம இருக்கிறதால கெட்டடியாரா இருக்கிறீங்க. உணர்ந்தீங்கள் நல்லடியாரா ஆவீங்க. எது விருப்பம்? நேரா நீங்க கேட்ட நேரான பாதை இருக்குதா? நாம கேட்ட நேரான பாதை எனக்கு காட்டண்டு. இந்த கேட்ட பாதை எவ்வளவு மைல் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் சொல்லுங்க. தூரமே இல்ல. அப்ப ஏன் பிடிக்கல? பிடிச்சுதானே இருக்கேன். நான் ஒரு இதுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். வேலை என்ன நிலைமையில இருக்கேன்னு பார்க்கத்தான் விட்டேன். வேற அதை நான் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத சரியா பிடிச்சிருக்கிறீங்க, விட்டுறாதீங்க சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க பிடிக்கிற இடத்தை வந்து வைப்ப நிக்கலாமே. அப்ப மறுமையில ஒளிமி நின்று எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாவே, நான் பிடிச்சுக்கிட்டு வாரேன் எடுத்துக்கிட்டு வாரேன் என்று அங்க கேட்கிறதும் இங்க வந்து இப்ப நாம பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதும் புரியுதா? மறுமை என்றது அறிகிற மறுசக்கம். அப்ப ஈனைக்கு பிடிச்சுக்கிட்டு சமீபமான பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத நழுவ விடாம பாதுகாருங்களா? அதுதான் நிலையா இருக்கணும். அப்ப நீங்க இப்ப பிடிச்சீங்களா? தானா பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? தானா பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க பிடிக்கிறதுக்கு முதல் ஏகமா இருந்தீங்க. ஏகமா இருந்த அங்க உங்களுக்கு என்ன செய்ய ஏடா? நான் ஏகமா இருக்கேன்ங்கிற நிலைய பிடிக்கலா, அந்த ஈமானை எடுக்கல. அதுக்காக எங்கிருந்தோ ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ எங்க இருந்தீங்க? ஏகத்தில் எங்க இருந்தீங்க? ஆழ்ந்த உறக்க நிலையில. ஆழ்ந்த உறக்க நிலையில இங்க வந்ததுக்கு பிறகுதானே ரஸ்மி தெரியும். நீங்க ஏற்கனவே ஏகத்தில் இருக்கப்பட ஆழ்ந்த உறக்க நிலையில இல்லையா? அகதுடைய நிலை என்று சொன்னாலும் ஏகம்தான், ஏகம் என்று சொன்னாலும் ஏகம்தான். நான் இப்ப கேட்கிறேன், ஏகத்தில இருந்தீங்க எங்க இருந்தீங்க?
ஏகத்தில நீங்க ஏகமா இருந்தீங்களே அல்லாமல் இப்படி ஒரு பொருளா இருந்தீங்களா? இப்படி ஒரு பொருளா நீங்க உங்களை உணர்ந்தீங்களா? உணர்ற ஒரு நிலை உங்களுக்கு அங்க ஏற்பட்டுச்சா? ஏற்படுமா? முடியுமாங்க? அப்ப நீங்க ஈமான எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ என்று ஏன் அந்த வசனத்தை எங்கிருந்தோடா எங்க இருக்காண்டே தெரியாதவப்பா நீ. அப்படி தெரியாம அறியாம இருந்தா அது ஏகம். ஆனா இந்த நிலை அறியப்படாத அமாங்கிற நிலை, கன்சுல் மாஃபியா என்கிற மறை பொக்கிஷமாக இந்த நிலை. நான் யாரு இப்ப இருக்கேன்? நான் யாரு? நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கேன். யாரு தெரியாவப்பா. அப்ப நான் அறியாத நிலை என்று இருக்கிறதால ஐனைக்கு அறியையும் நாடுறேன், அறிய நாடுற நிலையும் இருக்கு. அப்ப இங்க அறியற நாடுற நிலைக்கு வந்து இங்க அறிவோம் வந்து இங்க வந்து பார்த்தா முடிவே இல்லாம இருக்கே. இங்க வந்து மாகிரன் நிற்க வேண்டியிருக்கு, ராகிம் என்று நிற்க வேண்டியிருக்கு, அஸ்வான் என்று நிற்க வேண்டியிருக்கு, ரிஸ்வி என்று நிற்க வேண்டியிருக்கு, ரஸ்மி என்று இப்படி ஏக வியாமோக பார்த்தா ஒவ்வொரு மனிதனா நிக்கணும். யாரு நான் இப்ப? அதான் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? இன்சான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்சானுக்கு என்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? ரஸ்மி இன்சான் இல்லையா? இன்சான் அஸ்வான் இன்சான் இல்லையா? இன்சான் அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் என்று சொல்லி ஒரு கோடா கோடி மனிதர்களை ஒவ்வொன்று என்று காட்டிருக்கா இல்லையா? அப்ப மொத்தமா நம்மள எல்லாரையும் ரஹ்மான் உணர்ந்திருக்கான். அப்ப இன்னைக்கு ரஹ்மான் என்று அவன் உணர்ந்த உணர்வுல நம்ம எல்லாருமே இருக்கமே. உணரப்பட்ட அந்த நிலையில இருக்கமா இல்லையா? அப்ப இருக்கிற நிலையை அவன் அறிய நாடின உடனே இங்க முடியுமா? இதுக்கு முடிவிருக்கா? இல்ல. எப்ப ஆரம்பிச்ச இது? அப்ப இதுதான் அறியாத நிலைதான். ஆனால் எவன் திரிக்க. அப்ப இன்னைக்கு வந்து கட்டுண்டு நான் ரஸ்மி என்று உண்மையிலே நிற்கிறவன் யார் என்று அறிங்க. உங்களுக்கு உள்ளுப்பு தந்திரிக்க மொத்தத்தை இங்க எடுத்துக்கிட்டு வந்து இங்க தரலாமா? ஆனா உங்களுக்கு மொத்தத்தையும் காட்டிருக்கான். அறிவதற்காகவே அன்றி இன்சையும் ஜின்னையும் படைக்கவில்லை என்றான். அப்ப இன்சின் ஜின்னுங்கிற நிலையிலிருந்து தன்னை அறிகிற நிலை நடந்துகிட்டு இருக்கிற ரஸ்மி. அவன் அவன் அறிகிறான். அறிய நாடினவன் தான் அறிஞ்சிட்டு இருக்கான். ஏன் இன்சா அறிகிறான் இல்ல? இவனோட கட்டுல இவன் இது அறியாமையால சுமந்தத்தால, அந்த அறியாமையால சுமந்தத்தால, அறியாமையால வந்து இங்க மறந்தத்தால, அந்த அறியாத அந்த நிலையில தன்னை ஒருத்தன் உணர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அப்ப நீங்க இன்னும் பௌதீகமாக இன்னும் தெரிகிற நீங்களா இல்ல நீங்க நான் என்று சொல்லி உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலை இன்னைக்கு பௌதீகமா தெரிய வந்திருக்கா? அப்போ உங்களுக்குரிய தவணக்காலம் பௌதீகமா வந்திருக்கு. விட்டுறாதுங்க, குடிங்க வராங்க போய் திரும்ப அனுப்பி கேட்டு அங்க நடக்காது. ஏன் அது ரஹ்மான் வாக்குறுதி செஞ்சா? ஏன் அவன் ரஹ்மான் தன்னை உணர்ந்திருக்கிற நிலை என்று வந்திருக்கிறீங்க. அவதான் வாக்குறுதி செய்யறான் உங்களுக்கு. இப்படி ஒரு நாள் வரும், நீ என்ன புற்றுவா, என்ன பிடிக்க மாட்டா. ஏன் நீங்க அவனை ரப்பா ஏற்றுக்கொண்டீங்க. நீதான் அவன் நான் ரப்பாண்டி என்னத்தை கேட்டான்? அந்த ஞானத்தான் கேட்டான். அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த உணர்வு உணர்ந்திருக்கிற அந்த நிலையத்தான் கேட்டான். கேட்டத்தை நீங்க நீதான் என்று ஏற்றுக்கொண்டோன்னா வந்திருக்கிறீங்க. ஏற்றுக்கொண்டதும் இன்னும் வந்திருக்கிறதும் ரெண்டு விஷயம் இல்லை. ஏற்றுக்கொள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்துட்டு உமா அப்பாவும் இருந்து என்ன பெத்திரிக்காக என்று ஒரு பரீட்சையில நீ செஞ்சிருக்கிறீங்க, மாட்டிட்டீங்க. ஆனா உங்களை இன்னைக்கு உண்மையிலே வெளிப்படுத்தினா ஆதமும் ஹவ்வாவும் தான். அது ஒஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க, தாய் என்கிறதும் தந்தை என்கிறதும் ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்றாங்க. அந்த பாட்டு யாருக்கு ஞாபகம்? வளர்த்தெடுத்த தந்தையும் உண்டைதான். தாயும் வளர்த்தெடுத்த தந்தையும் ஒன்றே ஒன்றுதானா? அப்ப நமக்கு கோடிக்கணக்கா தாய்மார் இருக்கிறதாகவும் கோடிக்கணக்கா தந்தை மாதிரி இருக்கிறதாகவும் நமக்கு விளங்குறது உண்மையா மறுச்சியா? அப்ப வேதமும் என்ன செய்யுது? குர்ஆனும் நாங்க ஒரு தாயிலிருந்தே உங்களை வெளிப்படுத்தி இருக்கோம். அப்ப உங்களோட தாயா இருக்கட்டும், இல்ல சிங்களத்துல வந்து ஒரு சிங்களாட தாயா இருக்கட்டும், இந்துல வந்து இந்துட தாயா இருக்கட்டும், வேதத்தின்படி அவ்வளவு பேரும் அந்த ஹவ்வா என்கிற அந்த தாய் தான் என்று உணர்ற இடம் வந்துட்டா, அப்ப இப்ப உங்களை நீங்க இறங்கி விடுங்க என்ற உடனே இப்ப நீங்க இறங்கி நிக்கிறீங்க. இறங்கி வந்து இந்த யார விரோதம் கண்டு நிக்கிறீங்க? உங்களைத்தான் விரோதம் கண்டு நிக்கிறீங்க. நீங்க இப்ப என்ன செய்ய? இந்த விரோதம் காண்றதை நீக்கி வேறு காண்ற அந்த வேறு என்ற எண்ணத்தை உள்ளத்திலிருந்து அழிச்சிங்க. நீங்க முதல் இருந்தீங்களே ஜன்னத்து தாய் தந்தையோட, அந்த ஜன்னத்தில அதே தாய் தந்தைங்கிற நிலையில வைப்பீங்க.
இதுக்குத்தான் உங்களுக்கு களிமாவும் அனுப்பி வேதமும் அனுப்பி ரசூல்மாரையும் அனுப்பி ரஹ்மானும் வாக்குறுதி செஞ்சு இப்படி ஒரு நாள் வரும், நீ அதுக்கு ரெடி ஆகி அங்க புடிச்சிக்க, அங்க உணர்ந்துக்க, உன்னை நீ அறி. அப்ப இன்றைக்கு காலையில இருந்து இரவு மட்டுக்கும் உங்களை நீங்க அறியறதுக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சிருங்கிறத சிந்திங்க. இல்ல மறந்து போய் இன்னைக்கு எவ்வளவு நேரம் போயிட்டு சிந்திச்சு நிறுத்து பாருங்க. அதிகமாக நீங்க மறந்து இன்றைக்கு செயற்பட்டிருந்தீங்களா அவ்வளவு நேரமும் கரிச்சிருக்கும், இடிப்பும் மறந்திருக்கும். இல்ல நீங்க எல்லா வேலையும் செய்யக்குள்ளையும் நானுங்கிற அந்த நினைவை அல்லாவை நினைவு படுத்திக்கிட்டே செய்கிற அளவுக்கு கூட உள்ள மாறுபட்டிருந்தா அன்றாட செயல்பாடோடு இன்றைக்கு நீங்க உன்னை நீ உணர்ந்து உயிரங்கிற இடிப்பு நிலையை மறக்காம வாழ்ந்திருப்பீங்க. நீங்க வாழ்க்கை வாழ்க்கை இந்த வாழ்க்கை இருக்கே இது நினைக்கிறது, இது மூளை திரும்ப வாழ்வீங்க. இதுக்கு அங்கால கூட்டிக்கிட்டு போகலாம். ஏன் போறதுக்கு எனக்கு செல்றதுக்கு மொழி வேணுமா தம்பி? போவேங்கிறீங்க, நான் ரெடிதான். எப்படி சொல்லி புரிய வைக்க? புத்தியில் அமையா பூ உலகு உன் உள்ளத்தில் தானே மறைந்திருக்கி. ஒரு உலகம் ஒன்று மறைஞ்சி இருக்கி. அந்த உலகத்தை நான் லேசா சொல்றேன், பாப்பேன் சரியா? புரியுமா நான் சொன்னா? கற்பனையா பக்கத்துல தெரியுமா அவப்படா சரியா? நான் உங்களுக்கு பக்கத்துல இப்ப இருக்கேன், தெரியலனா? பாத்தீங்களா? அது ஒளி உலகு தம்பி. அதுக்கு இன்ன இருக்கிற பௌதீகம் எந்த தடையும் கிடையாது. நினைக்கிறதுதான் தாமதம். உங்களுடைய இருப்பெண்ணா இதுதான் ஒஸ்தாதுங்கிறது, வழிகாட்டிங்கிறது. அதனால நாம அவரும் கட்டுண்ட ஒரு ஆள் மாதிரி இருக்கிறன்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்யறோம்? நம்மள மாதிரி தானே நம்மளோட பக்குவத்துக்கு எப்ப உணர்றோம். அவர் கூப்பிடுற நிலையை உணர்ந்தாதான் அவர நிலைமை நமக்கு உணர்ந்து. அப்படித்தான் என்னுடைய ஓஸ்தாதை நான் உணர்ந்திருக்கேன். அப்படி உணர்ந்த அந்த வழியைத்தான் உங்களுக்கும் சொல்லித்தாரு. அதனால நீங்க தன்னிலைய மறந்துடாங்க, தன்னிலை இருக்கிற நான விட்டுறாதங்க. அது ஒரு கட்டுண்ட பொருள் இல்லை, அது ஏக வியாபகம். உலகத்தில் இருக்கிற 1000 பாஷையில அல்லாஹ் என்று வச்சாலும் சரி, கடவுள் என்று வச்சாலும் சரி, கோட் என்று வச்சாலும் சரி, தெய்யம் என்று வச்சாலும் சரி, அல்லாஹ் மாதிரி பேசட்டா பரவாயில்லையா? எனக்கு எந்த பேருமே பொருந்தாது. நான் எதை ஏற்றுக்கொள்ளும் அவ்வளவு பரிசுத்தமான. நீங்க சும்மா பேரை வைக்கிறீங்க உங்களுக்கு விரும்பின மொழியில, இன்னும் கோடி மொழியில நீங்க வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நானாக இருப்பேன் என்று அல்லாட இருப்பை சொல்றேன். என்ன சொல்ல என்ன அதானே இருப்பு, உண்மைதானே? அப்ப அப்படி ஏகத்தை உணர்ற இருப்பு உங்களோட இன்ன கட்டுண்ட நிலையில நிக்கிப்ப ஊற்றாதங்க. இவ்வளவுதான் சொல்லுவோம். உணர்ந்துகிட்டே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இப்ப சரியத்துல இந்த வாழ்க்கை துனியா சோதனை என்றால் இதுக்கு துனியா சோதனை என்ற இந்த நிலையை ஹக்கீக்கத்துல எப்படி அடையாளம் காண்ற? ஹக்கீக்கத்திற்கு வந்துட்டீங்களா துனியாவுல வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, இந்த துனியாவுல இப்ப மறந்து வாழ்ற இந்த வாழ்க்கை இருக்கே, அது எல்லாம் நினைவுபடுத்தின உடனே இருக்க அழிஞ்சு போய் கலைஞ்சு போய் கதம்ப கலையில் கனிந்த வாழ்வு கலைந்து மண்ணாய் மாறுதே என்று சொல்றாங்க. கதம்ப கலை என்றா எல்லா கலைகளிலையும் சம்பந்தப்பட்டு ஒரு சிறப்பாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பூரணமாக மண்ணாவே கலைஞ்சிடுமுங்க. ஏன் அது மண்ணாவே கலையுதுண்டா, அந்த மண்ணை தாண்டி நுட்பத்திலும் நுட்பமாக உணர வேண்டிய அந்த உயிரை பிடிக்கல. இன்னைக்கு அந்த பிடிக்காதத்துல அவரோட வாழ்க்கை தன்னை மறந்த வாழ்க்கை, தன்னை மறந்து வாழ்ந்ததால அல்லாஹ் என்ன செய்யறானா மறுமையில அவரை மறக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறானா அல்லாஹ்வை பாக்குற ரப்ப பாக்குறதுக்கு இயலாம திரைய போட்டு வர மறக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அவரு சாப்பிட்டதும் வாழ்ந்ததும் எல்லாம் அப்படியே கலங்கி போயிடுது. இதுக்கு உதாரணம் என்னடா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்டா. நீங்க இப்ப கனவு காண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன இப்ப கனவுல நிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்க இந்த கனவுல நிக்கிற நீங்க இந்த கட்டுண்ட நிலைய உண்மையிலேயே இன்னைக்கு உணர்ந்து நிக்கிறது அந்த கனவு காண்றது. அவன் தான் நிக்கான். ஆனா அந்த நிக்கிற நிலைய உணராம, அந்த நிக்கிற நிலைய பிடிக்காம, அந்த வந்த வழிய மறந்து திரும்பியும் அதே நிலைக்கு போகாம இங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு நிக்கிறே. இங்க இத உலகம் என்று கண்டு இதை நிஜம் என்று நம்பி அவர 24 மணித்தியாலமும் அவர் பூரணமா எங்க நிக்கிறேன்னா இந்த கட்டுண்ட நிலைய நிஜம் என்று நம்புறாரு. இந்த கட்டுண்டு இன்னும் காண்ற எல்லாத்தையும் நிஜம் என்று நம்புறாரு. இந்த உலகத்தையே வாங்குறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? முயற்சி எடுத்துட்டு புரியுதா? இவர் இப்படி முயற்சி எடுத்து இந்த உலகத்தையே வாங்கி முடிச்சாலும் அந்த காண்போனா இருக்கிற அந்த நிலையில இருக்கிற அவன் உணர்ந்த அந்த உணர்வை பிடிச்சி அந்த நிலையில போய் இவர் நிலைக்கலாமா? நிலைக்கிற இடம் கிடைக்குமா? நிலைக்கிற அந்த இடத்துக்கு போகவே மாட்டார். இவர் திரும்ப என்ன செய்யறாரு? அந்த கனவுல இவர் வாழ்ந்தையா என்ற வார்த்தை இல்ல.
இவருக்கு சரித்திரம் இல்லைங்க. இவர் வந்ததும் இல்லை வாழ்ந்ததும் இல்லை. அந்த அவசரத்துக்காக மறுச்சு புலனில் மருண்ட மனிதன் எங்க வாழ்றான்னு கேட்க அந்த காண்போ நான் இருந்து இந்த கட்டுண்ட நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் வாழ்க்கையை பார்க்கக்குள்ள அவருக்கு இவன் வாழவே இல்லை என்று வழங்குது வாழ்க்கை. ஆனா இவர் இங்க நிறைய என்னமோ செஞ்சு 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 என்னமோ செய்கிற அவ்வளவுதான் மொத்தமாக இன்னா நிக்கிறது விளங்குதாது. இந்த ரிஸ்வி என்று நிக்கிறது என்ன பேர்? இந்த கதம்ப கலையில கனிந்த வாழ்வு அனுபவிச்சதெல்லாம் இன்னைக்கு ரிஸ்வி என்று ஒரு கட்டுண்ட நிலையில நிக்க இல்லையா? அந்த கனவு கலைஞ்சு போய் அது மறைஞ்சு போயிட்டு அப்படியே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு அந்த அனுபவத்தை பிடிக்கிறதுக்காக அதை நீங்க உங்களோட நப்சில உங்களோட அறிவுல உணர்றதுக்காக எப்படி அதை விளக்குறான் தெரியுமா? நீங்க வளமையா கனவு காண்றீங்க, வளமையா காண்ற கனவு வைங்களேன். கனவு காணக்குள்ள நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஆளா இருக்கிறீங்க. நீங்க உடல் தான் மறந்துருக்கீங்க. நீங்க விழிப்பா இருக்கிற அந்த விழிப்புலானே கனவு வருது. கனவு வந்த உடனே அந்த விழிப்பாக நீங்க காண்ற அந்த கனவுல உங்களை மாதிரி ஒரு ஆள் கட்டுண்டு ஒரு உடலை எடுத்துக்கிட்டு அங்க ஒரு வாழ்க்கையோடு வாழ்றாரா இல்லையா? அந்த வாழ்றவர் அங்க இது நான் காண்ற கனவு நான் இந்த விழிப்பா இருந்து கண்டுகிட்டு இருக்கேன் என்று பிடிக்காம அந்த நிலையை எடுக்காம அவர் மறந்து அதை நிஜம் பண்ண நம்பி அங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்க அவர வாழ்க்கைன்னு செய்யறாரு. சிலவழிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வேதம் சொல்லுதோ வாயிலமோ அன்னமல் ஹயாத்து துனியா லாவும் வளையுடன் என்ன அந்த துனியாவுடைய அந்த வாழ்க்கை வீணு விளையாட்டு மகு. அப்படி என்ன வேதம் சொல்ற முறைக்கு அவர் வாழ்ந்திருக்காரா? அது எப்ப புரிய வேண்டி வரும் தெரியுமா? இந்த காண்றவர் நினைவு வர ஒழும்பிட்டார் வைங்களேன். கனவுல நின்று அங்க 10,000 கோடி உழைச்ச அம்பானி நிக்கிற நிலைமைங்க. கலைஞர் இங்க வைஃப் வந்து டீயை கொண்டாந்து மாகிர் நாங்க டீ குடிங்க தட்டி ஒழுப்ப அங்க 40 வீடையும் வாங்கி 4,000 கோடியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அங்க நிஜம் பண்ணி நம்பிட்டு இருந்த அந்த மாகியர் அங்க நிக்காரா கலைவரா? இத உங்களுக்கு உணர்றதுக்காக உணர்ச்சி தந்திருக்க. இப்ப அப்படி ஒரு நிலையில நாம நிக்கும். இப்ப இது கனவு சொல்ற உலகம் ஒரு நீண்டதோ கனவு. இப்ப இங்க நாம என்ன செய்யறோம்னா என்ன மறந்து என்ன உணர்ற நிலையை மறந்து என்ன அறிகிற விஷயங்களை விட்டு நான் இதையே வாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெப்பமே. இப்ப ஒரு நாளைக்கு கலைய போகுது. கலையிற டைம் தான் இந்த மறக்கிறது. மரணம் மரணத்தின் ஜீவன் மறதி என்று வரும். எது மறக்கிறது? உடனே என்ன செய்வாங்க? இந்த 4 பேர் வந்து தூக்கி கொண்டு போய் அங்க போட்ட உடனே எல்லாமே கலையும். இதை உணர்றதுக்கு தான் கனவுல அது உணர்த்தப்படுகிறது. நீ இப்படி நினைவு வந்து ஒளிம்பினி என்றா நிஜமனு நம்பி நீ வாழ்ந்த உலகம் அந்த ஹயாத்தி அந்த வாழ்க்கை எல்லாம் வீணும் விளையாட்டுமாய். இப்ப ரசூல்மாரும் நபிமார்களும் நெல்லடியார்களும் பெரிய பெரிய ஆட்கள் உலகத்தில வசதியா இருந்திருக்காளா? சரித்திரம் இருக்கா? ஆனா நல்ல வசதியான ஆட்கள் வர அவங்கள இந்த மார்க்கத்துக்கு சிலவழிங்க எல்லாத்தையும் சிலவழிக்க வச்சு அவங்கள பிச்சைக்காரன் ஆக்கியிருக்காளா? அப்ப அபூபக்கர் ரவி கடைசி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருக்கின்றாங்க. அப்ப ரசூலுக்கு வந்து அவர் நம்மள மாதிரி பெரிய வசதிக்காரன மாறிக்கணுமா இல்லையா? ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ்வை நம்பினா அவனை உணர்ந்தா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வசதியும் வாய்ப்பும் இந்த உலகத்துல நல்லா வாழ்ற ஒரு வாழ்க்கையும் வரும் நினைக்கும். இதைத்தான் அல்லாஹ் சோதனைக்காக தந்திருக்கிறாங்க. என்ன செய்யறான்னு பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நம்மளோட வரும் எது தெரியுமா? இந்த மார்க்கத்துக்காக எடுத்த நேரமும் இந்த மார்க்கத்துக்காக செலவழிச்ச இந்த பொருளாதாரம் எப்படி செலவா? மர்மே வர நாளைக்கு 40,000 கோடிக்கு போற இப்ப நாளைக்கு இருக்கு மர்மே. இன்னும் இன்னொரு மணித்தியாலும் உறவாட்டத்துக்கு எடுத்தீங்க இந்த நேரம். இந்த நேரம் உங்களுக்கு பிரியசனம் அமைதா இல்லையா? உங்களை நீங்க உணர்றதுக்கும் உங்களோட அறிவை எடுக்கிறதுக்கும் உங்களோட நிலையை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இவ்வளவு நேரமும் உங்களுடைய வருகைதான் இல்லமாதான். நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி 4 மாசத்துக்கு பிறகு இவ்வளவு நேரமும் ஒதுக்கி நான் இதை சிந்திச்சதால இதை உணர்ந்ததால இந்த அறிவு எடுத்ததால நான் எனக்கு இந்த நிலை வந்திருக்கி ரெண்டு புரிஞ்சுக்கிற இடம் ஒன்று வரும் உங்களுக்கு. அந்த இடம் வந்த உடனே இன்னைக்கு சிலவழிச்சு அவ்வளவு நேரமும் உங்களுக்கு கூட வந்திருக்கேன் விளங்கும். இதுக்கு சிலவழிக்காம நீங்க எடுத்த நேரம் அவ்வளவு இன்னைக்கு வராது. இதை நான் இனி பொருளாதாரத்தை வச்சு விளங்கப்படுத்த தேவை. உறவண்ண துறவண்ண இரண்டுமே புரண்டு இருதயத்தில் உறுதி கொள்வார் இறைவனுக்காக வாழ்வார். அப்ப இன்னைக்கு சோதனைக்காகத்தான் அது தரப்படுகிறது அல்லாமல் அது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி வேதம் செல்லையும் இல்ல ஹதீஸ் செல்லையும் இல்ல அல்லாஹ் செல்லையும் இல்ல. அதை மக்கள் மறுச்சியாக அந்த கூட இருக்கிறவன் ஏற்படுத்தின அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நாம வசதி வாய்ப்போட இருந்தோம்டா அல்லாஹ் நம்மள அழகா வச்சிருக்கான். இன்றைக்கு ஒரு ஆள் வந்து என்ன சந்திச்சவர்கிட்டையும் அவரு அவர்கிட்ட கேட்ட வாப்பா எப்படி இருக்காங்க
என்ற உடனே அவங்க நல்ல திருப்தியா அமைதியா இருக்காங்க. அவ வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க என்றாரு. நான் என் வாழ்க்கையில அவர் தோத்துட்டாரு, அது உங்களுக்கு விளங்காது, மூச்சு இழுக்கக்குள்ள விளங்கும் மாட்டி சென்று மூச்சு இழுக்கக்குள்ள கொஞ்சம் கூட இருக்கிறவனை உணர்ந்திருந்தா அல்லாட உதவி கிடைச்சிருக்கும். இதுக்காக இந்த உலகத்தை வாங்குறதுக்கே நாம என்ன செஞ்சிட்டோம், காலத்தை வீணாக்கி போட்டோமே என்று ஐநைக்கு தம்பளம். அதனால ஐநைக்கு நமக்கு தந்ததும் தரப்பட்டிருக்கிறதும் நாம இந்த விஷயத்துக்காக இந்த வழிக்காக நாம போராடுறதும் அதுக்கு செலவழிக்கிறதும் தான் மிச்சம். நாளைக்கு உலகமே இன்னாரு ஒரு அடிப்படி வாழ்ந்தாரு என்று இன்றைக்கு சொல்ற அளவுக்கு அவர் நாம நிலைக்கும் இந்த மார்க்கத்தில உணர்த்தான், இந்த மார்க்கத்தில நிலைச்சாத்தான், இந்த மார்க்கத்தில நின்று தன்னை உணர்ந்து மற்ற மக்களுக்கு உணர்த்தி கொடுத்தாதான். அப்படியான ஒரு சாதாரண எந்த வருமானமும் இல்லாம, எந்த வசதியும் இல்லாம, எந்த பொருளாதாரம் இல்லாம, வயிற்றுல பசிக்கு கள்ள கட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு முகம்மது என்கிற ஒரு மனிதரை இன்றைக்கு 200 கோடி மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதுகள் என்றா இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு யோசிங்க. முழுமையா இருந்தாரு. அதுதான் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டார், அந்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார். இது ஒன்றே தவிர மற்ற ஏழு அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டில உலகத்தை கொண்டாந்து வச்சாலும் எது கரிக்குமா? களிமாதான். அந்த களிமா கரிக்கும் என்று ஹக்கா உணர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க நாம ஹக்கா உணர்த்தி தந்திருக்காங்க. நமக்கு வணக்கத்துக்குரிய நாயனா கரிக்காது, இன்னும் என்ன செய்ய அது உலகத்தோட போய் நிற்கும். அப்ப ஈனைக்கு அது கரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை வியாபக நிலையை காட்டி உணரக்கூடிய அளவுக்கு என்னை தவிர பிரிதொன்று இல்லை என்று சொல்லி என்ன அரசனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிற அந்த சீட்டுக்கு நான் வருவேன். எனக்கு என்னத்துக்கு இந்த உலகம், எனக்கு என்னத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது தேவையா? என்ன இந்த பௌதீகத்தில இந்த வேலைகளை கொண்டு இந்த கல்வியை பரப்பத்தான் அது நமக்கு தேவையல்லாமல் இந்த வகுத்த நிரப்புறதுக்கும் தான் பணக்காரனா வாழ்றதுக்கும் தேவையே இல்லை. இல்ல இருக்கிற காலத்துக்கு கொஞ்சம் இன்னைக்கு அதுக்கு மட்டும்தான் இப்ப நமக்கு இருக்கிற தேவையல்லாமல் இன்னும் இருந்தாலும் எழுதி கொடுப்போம் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ரிஸ்விக்கு கொஞ்சம் இந்த தொழுகைக்கும் தியானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். எல்லாருக்கும் நாளைக்கு கொஞ்சம் கொடுக்குமா? பரவாயில்லையா? நாளைக்கு இன்ஷால்லா அதோட சேர்த்து குர்ஆன்ல 47 சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நான் பாக்குறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாளைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு டைம் எடுக்கலாமா? நான் 9 மணிக்கெல்லாம் உங்களுக்காக வருவேன். நாளைக்கு நாம 11 மணியில 12 மணி ஆனாலும் நாளைக்கு நாம நீங்க எடுக்கிற எல்லா விஷயத்தையும் நாம பேசுவோம். அதை ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு தாரேன். ஒரு தடவையில இது விளங்காதுங்கிறது எனக்கு தெரியும். நாங்கள் உஸ்தாது பேசினதை கிழமக்கணக்கில் கொண்டு வந்து கேட்டு புரிஞ்சிருக்கோம். அமரா நாளைக்கு உங்களுக்கு அந்த டைமை தாரேன். எனக்கு பேசலாம் 7 ஆண்டு இல்லை, நான் காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால கொஞ்சம் அடிவகர் கொஞ்சம் லேசா வலிக்கும். அதுக்கு பாலை பிடிச்சி கொஞ்சம் பேசுவேன். இப்ப உங்களோட பேசிட்டு இப்ப முதலும் வீட்டு ஆள் வந்து இப்ப பேசிட்டு இருந்து கொடுத்து அனுப்பினேன். அதுக்கு முதலும் பேசினேன். அப்ப நமக்கு பேசுறதுதான் வேணும். நமக்கு அந்த எல்லா பிள்ளைகளும் சொன்ன மாதிரி புதுசா வந்து மாகிரும் சொல்லிட்டாரு, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதனால அதுக்கு நான் சவுக்க மாட்டேன். எனக்கு அல்லாஹ் தந்த நாமம் பேசுகிறவன் என்கிற அந்த நாவை கொண்டு பேசுகிறவன் என்கிறத அல்லாஹ் உள்ளுப்பம் தந்திருக்கான். உள்ளுப்பம் அதைத்தான் இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அதனால நாளைக்கு ரிஸ்வி நான் 9 மணிக்கு நான் இருப்பேன். ரிஸ்வி வாங்க, நாம ஆரம்பிப்போம். மத்த எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாரு.